அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மீனராசி நேயர்களுக்கு புதன் பகவானால் ஏற்படக்கூடிய பத்ர யோகம். பத்ர யோகம்னா என்ன அப்படின்னாங்க, அதாவது புதன் அறிவுக்காரகன், அறிவுக்கு காரகன். எல்லாருமே சொத்து சுகம் ஆஸ்தி அந்தஸ்தை விடாங்க புத்தி சரியாக அறிவு சார்ந்த ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடியவங்க தான். கொஞ்சம் பணம் இருந்தால் கூட அதையை வச்சு ஒரு நல்ல தொழில் செய்தோ இல்லை நல்ல ஒரு வேலைக்கு போயோ அதில் இருந்து வளர்ச்சியாகி அவங்க முன்னேற்றம் அடைகிறது. அது மட்டும் இல்லை, இருக்கிற பணத்தையும் பாதுகாப்புன்னா நமக்கு நல்ல ஒரு புத்தி கூர்மை அறிவு சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கணும். அதுக்கெல்லாம் காரகன் யார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா புதன் பகவான் தாங்க. அந்த புதன் பகவானுக்கு அவ்வளவு ஒரு மேன்மை, ஒரு கல்வி கொடுக்கறது, அறிவு கொடுக்கறது, அதே மாதிரி அறிவு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த புதன் பகவான் தான். அந்த நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் இன்னும் யோகத்தை கொடுத்தா எப்படி இருக்குங்க? அது ரொம்ப அற்புதம் இல்லையா? அந்த மாதிரி இந்த புதன் பகவான் பத்ர யோகம் அப்படின்னா, அதாவது லக்னம் அல்லது ராசிக்கு 1, 4, 7, 10 கேந்திர ஸ்தானங்களில் அமரும் போது, அது கேந்திர ஸ்தானம் மட்டுமில்லை ஆட்சியோ உச்சமோ அமையும் போது அது பத்ர யோகம். அந்த பத்ர யோகம் ஒருத்தருக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாங்க, அதாவது நல்ல தெளிந்த சிந்தனையினால் தொழில் மேன்மை, அறிவு சார்ந்த விஷயங்களால் ஆதாயங்கள். அது மட்டும் கிடையாது, சொத்து சுகம் அப்படின்னா ஒரு ஆஸ்தி அந்தஸ்தை எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில் கரெக்டாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு திறமையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. இப்படி சொல்ல போனோம்னா பல விஷயங்கள் நம்ம சொல்லலாம் இந்த யோகத்தினால். அந்த யோகம் உங்களுக்கு மீன ராசிக்கு உங்களுக்கு இப்போ வரக்கூடிய, அதாவது ஜூன் மாதம் 14ஆம் தேதி புதன் பகவானால் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. இதனால் உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மேன்மை அடைய போகுது, எந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இது வரைக்கும் தொடர்ந்து இணைந்து ஆதரவு கொடுத்துட்டு இருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. அதாவது மீன ராசி அப்படின்னா மீனத்துக்கு அதிபதி குரு பகவான். இந்த குரு பகவான் எப்போவுமே நீங்கள் யாருக்குமே அடுத்தவங்களுக்கு சொந்த பந்தம் இல்லை, கூட பிறந்தவங்க இல்லை, 3வது மனுஷனாக இருந்தால் கூட அவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வளர்ச்சி ஆகக்கூடியவங்க தான் உங்களுடைய ராசி மீன ராசி. அதே சமயம் கடந்த காலம் அப்படின்னா பல இன்னல்கள், பல சிரமங்கள், பல கஷ்டங்கள் அனுபவிச்சதுண்டு. 10வது வரைக்கு இப்போ 7.5 சனி வேறு உங்களுக்கு நடந்துட்டு இருக்குதுங்க. இந்த 1.25 வருஷத்துலேருந்து இன்னும் நெருக்கடிகள் தான் நீங்கள் சுமந்துட்டு இருக்கிறீங்க. பணம் பிரச்சனைகள், மன கஷ்டங்கள், உறவு முறைகள்னால் நம்ம நல்லதே செஞ்சாலும் கெட்டது. அடுத்தது பார்த்தோம்னா குடும்பத்துக்குள்ளேயே பார்த்துட்டாலும் பணம் சம்பந்தப்பட்ட விதத்தில் நெருக்கடிகள் இருக்கும். சிலருக்கு கடன் சுமை அதிகமாகி போச்சுங்க. எவ்வளவோ சம்பாரித்தேன், எத்தனையோ சாதித்தேன், ஆரம்பத்துலலாம் பண கஷ்டம்னா தெரியாமல் வளர்ந்தேன். ஆனால் அன்னைக்கு பொறுப்பு இல்லாமல் இருக்கிறது போது நல்லா சம்பாரித்தேன். ஆனால் இன்றைக்கி பொறுப்பாக இருக்கிறேன், அக்கறையாக இருக்கிறேன், நல்லா இருக்கணும்னு நினச்சி முயற்சி எடுக்கிறேங்க. எனக்கு எந்த வாய்ப்பும் சரியாக அமைய மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்படக்கூடிய மீனராசி நேயர்கள் ரொம்ப பேர் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்கிறீங்க. காரணம் என்னன்னா, உங்களுடைய கிரக அமைப்புகள், அதாவது இந்த பயிற்சிகள் அந்த மாதிரி இருந்ததுனால உங்களுக்கு சில தடுமாற்றம். ஒரு விஷயத்தை முயற்சி எடுப்பீங்க, பார்த்தோம்னா நடக்கிற மாதிரியே இருக்கும், கடைசியில் பார்த்தா அது நடக்கலை, மறுபடியும் நாளைக்கு தள்ளி போயிடுச்சு, அடுத்த மாதம் ஆயிடுச்சு அப்படிம்பீங்க. அது வேலை மட்டும் இல்லைங்க, சில வீடு கட்டுற விஷயத்திலிருந்து பணம், உங்களுடைய பணம் அடுத்தவங்க கிட்ட கொடுத்து அந்த பணம் வராமல் நாளைக்குன்னு எதிர்பார்த்து வருமா வராதுங்கிற ஒரு பயத்தில் தள்ளி அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த நிலையும் மீனராசி நேயர்களுக்கு சிலருக்கு ஏற்பட்டு தான் இருக்குதுங்க. அதுலேயும் சிலர் பார்த்தோம்னா வெளிநாடு வரைக்கும் போனேங்க, ரொம்ப சம்பாரித்தேன், ஆனால் எல்லாமே கஷ்டப்பட்டு இந்த 50-55 வயசுக்குள்ள, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க, ஒரு 50 வயசுக்குள்ள எல்லாமே தேடினேன், ஆனால் இன்னைக்கு அடுத்தவங்களை நம்பி நான் ஏமாந்துட்டேன் அப்படிங்கிறவங்களும் மீனராசி நேயர்கள் இருக்கத்தான் செய்வீங்க. காரணம் என்னன்னா, நீங்கள் நம்பிட்டீங்கன்னா உயிரே கொடுப்பீங்க. என்னாலும் சரி முழுசாக நம்பிட்டோம், அவங்க என்ன சொன்னாலும் கரெக்டாக இருக்கும், எது செஞ்சாலும் சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இருக்கக்கூடியவங்க தான் மீனராசி. ஏன்னா உங்களுக்கு ஆன்மீக பலமும் இருக்கும், அதே மாதிரி ஆத்ம பலமும் இருக்கும். கோயிலுனாலும் பிடிக்கும், கும்பாபிஷேகம்னாலும் செய்வீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல சுய
கவனமும் மட்டும் இல்லை, இந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணத்தோட இருக்கக்கூடியவங்க தான். அப்படிங்கிறதுனால இந்த இலகிய மனது மற்றவங்களை நம்பிடுவீங்க. அந்த நம்பிக்கையினால உங்களை சரியாக பயன்படுத்திட்டாங்க. உங்களை அன்பாக பேசி உங்களை சாதகமாக பயன்படுத்தி கடைசியில் உங்களை மோசம் பண்ணி இன்றைக்கி நீங்கள் ஏழ்மையான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நிலை கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க. அதனால் சிலர் பார்த்தோம்னா கடன் பிரச்சனை தீருமா, நாளைக்கு நம்ம நல்லா வாழ்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படிங்கிற ஏக்கம் இருந்தாலும் அந்த ஏக்கத்துக்கு தகுந்த வாய்ப்பு அமையலை. ஆனால் இந்த பத்ர யோகம் உங்களுடைய ராசிக்கு கேந்திரஸ்தானத்தில் 4ஆம் இடத்தில், அதாவது சுகஸ்தானத்தில் புதன் பகவான் ஆட்சி நிலையில் பத்ரயோகம் அமையும் போது உங்களுக்கு மனம் சார்ந்த விஷயம், அதாவது மன மகிழ்ச்சி சார்ந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். ஒரு பிரச்சனை எதிர்பார்ப்பீங்க, இந்த பிரச்சனை தீந்துருமான்னு எதிர்பார்ப்பீங்க, கண்டிப்பாக இந்த நேரத்தில் தீரும். அது மட்டும் கிடையாது, 4ஆம் இடங்கிறது அதாவது சுகஸ்தானம், அதாவது ஒரு வீடு, வண்டி, வாகனம், அது மட்டும் கிடையாது, ஒரு இடம் வாங்கிறது, கிரயம் பண்ணுறது, தாயார் சம்பந்தப்பட்ட உறவு முறைகள், தாயார் உடல் நலம், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது, இது எல்லாமே அந்த 4ஆம் இடம். அந்த இடத்தில் போய் இந்த பத்ரயோகம் புதன் அமையும் போது கண்டிப்பாக அது 7ஆம் பார்வையை 10ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழில் ஸ்தானம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். தொழில் வளம் பெறும். சிலருக்கு சொந்த தொழில் பண்ணியிருப்பீங்க, நஷ்டமாகி போச்சுங்க, தொழில் இப்போ செய்யலாமா வேண்டாமான்னு நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த தொழிலில் வளர்ச்சி ஆகும். புதிய முயற்சிகள் பண்ணலாமா, தொழிலை இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாமா, ஆரம்பத்தில் நஷ்டமானதுனால பண நெருக்கடிகள் சிக்கிட்டேன், இன்றைக்கி கடன் வாங்கி நான் முதல் போட்டு அதை தொடங்கி கடைசியில் நல்லது நடக்கலைன்னா, லாபத்தை அடையலைன்னா கண்டிப்பாக சமாளிக்கவே முடியாதனால பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு சில பேர் சில வாய்ப்புகளை தள்ளி போட்டுட்ருப்பீங்க. ஆனால் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த யோகமான நேரத்தில் நீங்கள் முயற்சிகள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்துங்க. அது மட்டும் கிடையாது, சில பேர் வெளிநாடு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், தன் குடும்பம் ஆரம்ப காலத்துல கஷ்டப்பட்டுருச்சு, வாழ்ந்த குடும்பம் எல்லாரும் மதிக்கிற அளவுக்கு நம்ம அப்பா காலத்தில் எல்லாமே வாழ்ந்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஏழ்மையில் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம எல்லாம் இருந்தது மற்றவங்களுக்கு நம்ம கொடுத்தோம், ஆனால் இன்னைக்கு நமக்கு யாரும் கொடுக்குறவங்க இல்லை. ஆனால் அதனால் நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வெளிநாடு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், தூர பிரயாணங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம உழைக்க தயார், வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களே தவிர இது வரைக்கும் அமையலை. அப்படியே 1-2 அமைஞ்சாலும் அது அப்படியே தள்ளியே போயிட்டு இருந்தது. ஆனால் அந்த மாதிரி தள்ளி போன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் முயற்சிகள் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு சம்பந்தமாக ஒரு நன்மைகள் நடக்கும். வெளியூர் பிரயாணங்கள், தொலைத்தொடர்பு சம்பந்தப்பட்ட பயணங்களால் மேன்மை அடைகிறது, புதிய முயற்சிகளால் நன்மைகள் நடக்கக்கூடியது, அசல் அந்நிய பழக்க வழக்கங்களால் வாய்ப்புகள் ஏற்படக்கூடியது, அரசாங்க சம்பந்தப்பட்ட ஒரு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க சிலர். அதாவது 1 மார்க்கில் போயிடுச்சு, 3 முறை எக்ஸாம் எழுதிட்டுங்க, ஐயோ நல்லா தான் எழுதுனுங்க, என்ன மார்க்கு வர மாட்டேங்க, அந்த பாக்கியம் இல்லையா, எனக்கு அரசாங்க வேலையே இல்லையா, அப்படி கனவாக இருக்குது கிடைக்காதா அப்படின்னு இருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த 15 நாள்ல எக்ஸாம் எழுதி நான் பாஸ் பண்ணி அரசாங்க வேலைக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கக்கூடாது. இந்த நேரத்தில் முயற்சிகள் எடுத்தீங்கன்னா நாளைய எதிர்காலத்துக்கு தேவையான அது ஒரு அரசாங்க வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அரசாங்க துறையில் வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களோட பணிச்சுமைகள் அதிகமாக இருக்கும், டென்ஷன்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் அதனால் வேலையில் என்ன இப்படி நெருக்கடியாக இருக்குது, கொஞ்சம் நமக்கு ஒரு அமைதி இல்லையே அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு வேலையில் கண்டிப்பாக ஒரு நல்ல நிம்மதி கிடைக்கக்கூடிய அளவுக்கு, மற்றவங்களுடைய புகழ் பாராட்டு வாங்கக்கூடியது, அடுத்தது ஒரு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்கறது, இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி சிலருக்கு திருமண விஷயங்கள் எல்லாம் தள்ளி போயிட்டு இருக்கும் குடும்பத்துக்குள்ள, அந்த திருமண தடைகள் நிவர்த்தியாகும். இந்த நேரத்தில் முயற்சிகள் எடுங்க. மன வாழ்க்கை மட்டும் கிடையாது, புத்திரபாகியங்கள் தடங்களாக இருக்கிறவங்களுக்கு கூட புத்திரபாகியங்கள் ஏற்படக்கூடிய யோகம்தான் இந்த பத்ர யோகங்கிறதுனால உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிற ஒரு இலக்கை அடையக்கூடிய அந்த அமைப்பு இந்த புதன் பகவானின் பத்ர யோகம். நிச்சயமாக இந்த நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக வளமான வாழ்க்கை உங்களுக்கு அமையக்கூடிய காலமாக இருக்கிறதுனால முயற்சி பண்ணுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை ஜெயிக்கக்கூடிய காலமாக இருக்கும். அதே சமயம் இப்போ நான் சொன்னது எல்லாமே கோச்சார பலன், உங்களுடைய ராசியை வச்சு சொன்னங்க. இருப்பினும் உங்களுடைய லக்னம் என்ன,
உங்களுடைய தசா புத்தி என்ன, உங்களுடைய ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் புதன் பகவானுடைய பலம் என்ன அப்படிங்கிறதுனால அதையும் நீங்கள் ஒரு முறை தெரிஞ்சுக்கணும். அதனால் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் செய்து பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் தெரியப்படுத்தி பொறுமையான நேரத்தில் அருமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எதிர்காலத்துக்கு தேவையான வாய்ப்புகளை முயற்சிகள் எடுங்க. வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற முழுமையான நம்பிக்கையோட மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.